ஓம் கம் கணபதையே நமக. வாழ்த்த வாயும் நினைக்க மடநஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன், உலகை உய்விக்க வந்த அரசன், எல்லாம் வல்ல இறைவன், ஈஸ்வரனின் பொற்பாதங்களையும் அவரது வாமத்தே உரைகின்ற எல்லாம் வல்ல இறைவி ஈஸ்வரியின் பொற்பாதங்களையும் போற்றி பணிந்து அவர்களின் திரு அருளாலே என்னுள் எழுகின்ற இந்த ஆன்மீக உரையை அவர்களது திருவடிகளில் சமர்ப்பிப்பதில் பேருவகை கொள்கின்றேன். ஆலய திருவிழாக்களில் ஆன்மீக உரை இடம்பெற வேண்டும் என்பதே இறைவனின் சித்தம். தெய்வ வரலாறுகளை கேட்பதாலும் அவர்களது திருநாமங்களை சொல்வதாலும் மக்கள் தங்கள் பாவங்களை போக்கி புண்ணியம் பெறுகின்றார்கள். கடவுளை பற்றியும் அவர்களது திருவிளையாடல்களை பற்றியும் பேசுவதை விட பெரிய கொள்கை வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்பது இறைநெறியின் தத்துவம். ஆண்டவன்பால் தன்னலமற்ற பக்தி செலுத்துவதே மனிதனின் மிக மேலான தர்மமும் லட்சியமும் ஆகும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் நந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடையின் மேல் பனி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தியன் நாளும் பொருந்துகவே. மனிதர்களும் தேவர்களும் ஜாலம் காட்டும் முனிவர்களும் தொழும் தெய்வமே, செம்மலர் பாதங்களை உடைய அழகுமிகு சக்தி, கொன்றை மலர் சூடிய திரு சடையின் மீது பாம்பையும் பிறை சந்திரனையும் பாயும் கங்கையும் அணிந்த பரமசிவனும் நீயும் என் நெஞ்சில் என்றென்றும் வீற்றிருந்து அருள் புரிய வேண்டும். நமது இந்து மத கலாச்சாரம் மிகவும் தொன்மையானதாகும். நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விழாவிற்கும் பூஜைக்கும் வழிபாட்டு முறைக்கும் ஓர் ஆதாரம் உண்டு. ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையான பண்டிகைகள் விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. அந்த வகையில் விநாயக சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் கொண்டாடப்படுகின்றது. விநாயக பெருமான் அவதரித்த நாளே விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது சக்தியானவள் தமக்கென்று ஒரு மைந்தன் வேண்டும் என்ற அவாவில் விநாயக பெருமானை சிருஷ்டிக்கின்றார். அதாவது சிவபெருமானின் அம்சம் முருகப்பெருமான் ஆவார், சக்தியின் அம்சம் விநாயகப் பெருமான் ஆவார். விநாயகப் பெருமான் ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியும் அஸ்தம் நட்சத்திரமும் கன்னி ராசியும் கூடிய சுபயோக சுப நாளில் மதியம் 12 மணிக்குள் விருஷி லக்கணத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே விநாயக சதுர்த்தி விழாவானது விநாயகர் அவதரித்த திருநாளாகும். இவ்வாறே ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது. ஹர என்றால் அழித்தல் என்று பொருள்படும். சங்கடகர என்றால் சங்கடங்களை தீர்க்கும், அதாவது அழிக்கும் என்று பொருள்படுகின்றது. ஆகவே சங்கடகர சதுர்த்தி திருநாளில் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய சங்கடங்கள் நீங்குகின்றன. விக்னேஸ்வரர் என்றாலே விக்னங்களை தீர்ப்பவர் என்றுதானே பொருள்படும். விநாயகப் பெருமான் ஞானத்திற்கெல்லாம் முதல்வனாக விளங்குவதால் ஞான முதல்வன் என அழைக்கப்படுகின்றார். ஒரு சமயம் மகாவிஷ்ணு ஒரு அசுரனிடம் போரிட நேரிட்டது. அசுரர்களுக்கு எப்பொழுதுமே பலம் அதிகம் இருக்கும். அவர்கள் தவம் இருந்தாலும் பல 100 ஆண்டுகள் தவம் இருப்பர். அந்த அசுரனோ மிகவும் பலசாலி. விஷ்ணு பல விதங்களில் அவனிடம் போரிட்டு பார்க்கின்றார். அவரால் அவனை வீழ்த்த முடியவில்லை. பல ஆயுதங்களை பிரயோகித்த பின்னரும் திருமாலுக்கு வெற்றி இல்லை. போரின் இறுதி கட்டமாகத்தான் மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விடுவது வழக்கம். இறுதி கட்டமாக மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தை விடுகின்றார். பலசாலியான அந்த அசுரனோ சுதர்சன சக்கரத்தை கண்டு சிறிதும் அஞ்சவில்லை. அந்த சக்கரத்தை வாயால் கவ்வி விடுகின்றான். வாயால் கவ்விய அவன் அச்சக்கரத்தை தனது பற்களால் இறுக பிடித்து கொள்கின்றான். இதை சற்றும் எதிர்பாராத மகாவிஷ்ணு திகைத்து நிற்கின்றார். அப்பொழுது அந்த இடத்தில் விநாயகப் பெருமான் தோன்றுகின்றார். அந்த அசுரன் முன் ஆட ஆரம்பிக்கின்றார். பொதுவாக விநாயகப் பெருமானின் தோற்றத்தை கண்டதுமே யாரும் சிரிக்காமல் இருக்க முடியாது. பானை போன்ற வயிறையும் குட்டையான கனமான உருவத்தையும்
துதிக்கையும் வைத்துக்கொண்டு விநாயகப் பெருமான் அந்த அசுரன் முன் கைகளையும் கால்களையும் தூக்கி கொண்டு ஆடுகின்றார். இதை கண்டு அந்த அசுரன் தன்னை அறியாமலேயே வாய்விட்டு சிரித்து விடுகின்றான். இதனால் அந்த சக்கரமானது அவனது வாயை விட்டு நழுவி மீண்டும் மகாவிஷ்ணுவையே அடைகின்றது. இந்த சம்பவம் விநாயகப் பெருமானின் ஞானத்தையே காட்டுகின்றது. அதாவது யாராலும் சாதிக்க முடியாத காரியத்தை கூட தனது ஞானத்தால் சாதிக்கக்கூடியவர் அந்த விநாயகப் பெருமான். காரியங்களை சாதிப்பதற்கு உடல் பலம் இருந்தால் மட்டும் போதாது, அங்கே ஞானம் இருக்க வேண்டும். காத்தல் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவாலே முடியாத ஒரு காரியத்தை விநாயகப் பெருமான் தன்னுடைய ஞானத்தால் சாதித்து விடுகின்றார். இதன் காரணமாகவே கந்த புராணத்தை இயற்றிய கச்சியப்ப சுவாமிகள் விநாயகரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்கின்றார். அதாவது விகடம் என்றால் ஆஷ்யம் என்று பொருள்படும், அதாவது நகைச்சுவை என்று பொருள்படும். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். அதாவது தாமரை போன்ற அழகை உடையவன் என்றும் வர்ணிக்கின்றார். விநாயகன் என்ற சொல்லில் வி என்பது அழகை குறிப்பிடுகின்றது. விநாயகன் என்றாலே அழகுடையவன் என்று பொருள்படுகின்றது. விநாயகன் என்றால் வினயம் இல்லாதவன் என்றும் பொருள்படும். விநாயகர் அழகானவர் என்றாலும் கூட மிகவும் எளிமையானவர். அவரது தோற்றம் யாரையும் கவர்ந்திழுக்கும். அதேபோல் சிவபெருமானும் அழகானவர், ஆனால் எளிமையானவர். குழந்தைகளுக்கு விநாயகரின் அருள் எளிதில் கிடைத்துவிடும். சித்தியையும் புத்தியையும் நல் வித்தையையும் அளிக்க வல்லவர் விநாயகர். பள்ளி வளாகங்களில் விநாயகருக்கு ஆலயங்கள் அமைப்பதன் மூலம் குழந்தைகளின் அறிவாற்றல் மேம்படுகின்றது. கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழ்வதால் அவர் கணபதி என்று அழைக்கப்படுகின்றார். கணபதி என்ற வார்த்தையே மருவி கணேசரன் என்றும் அதுவும் சுருங்கி கணேசன் என்றும் சொல்லப்படுகின்றது. துன்பங்களை கொடுப்பதில் வல்லவரான சனீஸ்வரனையே கணபதி ஏமாற்றி விடுகின்றார். சனீஸ்வரர் யாரையுமே விட்டு வைப்பதில்லை. சிவபெருமானையே சனீஸ்வரர் பிடித்ததாக சொல்லப்படுகின்றது. நவக்கிரகங்கள் என்றுமே யாரையுமே விட்டு வைப்பதில்லை. இறைவன் மனிதனை படைத்து மனிதனின் வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தவே நவக்கிரகங்களை படைத்தார். அவரவர் பூர்வ ஜென்ம வினைக்கு ஏற்ப இறைவன் பலாபலன்களை ஆணையிடுகின்றார். இறைவனால் இடப்படும் ஆணைகளை செயலாக்கம் பெறச் செய்வதே நவக்கிரகங்களின் கடமையாகும். துன்பங்களை கொடுப்பதில் மிக நேர்த்தியாக செயல்படக்கூடியவர் சனீஸ்வரர். அதற்காக சனீஸ்வரர் துன்பங்களை மட்டுமே தருவார் என்று கூறிவிட முடியாது. துன்பங்களுக்கு இணையாக சில நற்காரியங்களையும் செய்வார். துன்பங்களை கொடுத்து இன்பத்தை அளிப்பதில், வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைப்பதில், ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதில் அவருக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. சனீஸ்வரருக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடே கிடையாது. படித்தவன் படிக்காதவன் என்ற வேறுபாடும் கிடையாது. எல்லோருக்கும் சமமான பலன்களை தருபவர். ஒரு மனிதனுக்கு ஆயுளை தரக்கூடியவர், ஜீவன பலத்தை தரக்கூடியவர். நாம் இன்று வாழ்கின்றோமே இந்த வாழ்க்கை, இதற்கெல்லாம் காரணம் சனீஸ்வரரே ஆவார். அந்த வகையில் சனீஸ்வரர் சிவபெருமானையே ஆட்டி வைத்ததாக சொல்லப்படுகின்றது. சனீஸ்வரர் சிவபெருமானை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவபெருமானை விடாது துரத்துகின்றார். சனீஸ்வரரின் நியாயத்தை உணர்ந்த சிவபெருமானோ சனீஸ்வரரை நோக்கி, முடிந்தால் என்னை இப்பொழுதே இந்த இடத்திலேயே வைத்து பிடித்துக்கொள் என்கின்றார். ஆனால் 2½ நாழிகை, அதாவது 1 மணி நேரம் மட்டுமே என்னை நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் இடுகின்றார். சனீஸ்வரனுக்கு வாக்களித்துவிட்டு சிவபெருமான் உடனேயே ஒரு பெருச்சாளியின் உருவம் கொண்டு
வீதிகளில் வேகமாய் ஓடுகின்றார். சனீஸ்வரரும் அந்த பெருச்சாளியை துரத்தி கொண்டு ஓடுகின்றார். ஆனால் அந்த பெருச்சாளியானது சட்டென்று ஒரு பொந்துக்குள் நுழைந்து கொண்டது. சனீஸ்வரரும் பொந்துக்கு வெளியே காத்து கொண்டு நிற்கின்றார். ஆனால் அந்த பெருச்சாளியும் வெளியே வருவதாக தெரியவில்லை. இவ்வாறாக 2.5 நாழிகை, அதாவது 1 மணி நேரம் கழிந்தது. 1 மணி நேரம் கழிந்த பின்னர் வெளியில் வந்த சிவபெருமானோ சனீஸ்வரரை நோக்கி, உன் பிடியில் இருந்து யாம் தப்பித்தோமே, உன்னால் என்னை என்ன செய்ய முடிந்தது என்று கேட்கின்றார். அதற்கு சனீஸ்வரரோ, இந்த 1 மணி நேரமும் உமது இயக்கமே தடைப்பட்டதே, உலகமே ஸ்தம்பித்து நின்றதே, இதுவே எமக்கு கிடைத்த பெரிய வெற்றிதானே என்று கூறுகின்றார். இவ்வாறாக எல்லோரையும் பிடித்த சனீஸ்வரர் விநாயகப் பெருமானையும் பிடிக்க வருகின்றார். விநாயகப் பெருமான் ஞானம் உள்ளவர் அல்லவா? சனீஸ்வரரோ விநாயகப் பெருமானை நோக்கி, எல்லோரையும் பிடித்து விட்டேன், உம்மையும் யாம் பிடிக்க வேண்டும். 7.5 நாழிகை அல்லது 7.5 வினாடியாவது உம்மை பிடித்தே தீர்வேன் என்று மாறி மாறி சுற்றி வருகின்றார். விநாயக பெருமானோ வேதத்திற்கெல்லாம் நாயகன் அல்லவா? ஆகவே அவர் சனீஸ்வரரை நோக்கி, சரி, எம்மை பிடித்துக்கொள், ஆனால் இப்பொழுது யாம் பணியில் உள்ளோம், நாளை வந்து எம்மை பிடித்து கொள்ளும் என்று கூற சனீஸ்வரரும் ஒத்துக்கொள்கின்றார். சரி, நீ அதை ஒரு ஓலையில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதி கொடும் என்று கேட்கின்றார் விநாயகப் பெருமான் சனீஸ்வரரிடம். சனீஸ்வரரும் அவ்வாறே ஒரு ஓலையில் எழுதி கொடுக்கின்றார். சனீஸ்வரர் விநாயகரை பிடிக்க வரும்போதெல்லாம் விநாயகப் பெருமான் அந்த ஓலையை காட்டி, இன்று போய் நாளை வருகிறேன் என்று நீர்தானே எழுதி கொடுத்தீர், ஆகவே நாளை வாரும் என்று தினம் கூறி அனுப்பியதாக சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் நாம் அறிவது யாதெனில், விநாயகரை வணங்கும்போது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சமயோசிதம் நமக்குள் இருந்து வரும். விநாயக பக்தர்களை சனீஸ்வரர் என்றுமே அணுகுவதில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிரீத்தியானது சிதறல் தேங்காய் ஆகும். அதாவது விநாயகருக்கு தேங்காய் விடலை செய்கின்றோமே, அதற்கும் ஒரு காரணம் உண்டு. கைலாயத்தில் சிவபெருமான் அவர் ரத்தினமணி ஊஞ்சலில் தேவியுடன் இன்புற்றிருக்கும் வேளையில், ஒவ்வொருவருக்கும் தேவையான வரங்களை அளித்து கொண்டிருக்கும் வேளையில் விநாயகப் பெருமானை அழைத்து, உனக்கு தேவையான வரத்தை கேள், அது எதுவாக இருப்பினும் யாம் நிச்சயம் அருள்வோம் என்கின்றார். விநாயகப் பெருமானும் சிவபெருமானை நோக்கி, யாம் கேட்கும் வரத்தை நிச்சயம் அருள்வீர்கள் அல்லவா என்று கேட்கின்றார். விநாயகர் சிறுபிள்ளைத்தனம் கொண்டவர். அவர் சற்றும் நிதானிக்காமல் சிவபெருமானிடம், உமது தலையை எடுத்து என்னுடைய காலில் போடுங்கள் என்று கேட்கின்றார். விநாயகர் கேட்கும் வரமானது சிவபெருமானை வியப்பில் ஆழ்த்தியது. கேட்கப்படும் வரம் நிச்சயம் தரப்படும் என உறுதி அளித்திருக்கின்றார் சிவபெருமான். ஆகவே விநாயகர் கேட்ட வரத்தை அருள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் சிவபெருமான். யாது செய்வது என்று சிவபெருமான் யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் அவ்விடத்தில் நாரதர் தோன்றுகின்றார். சிவபெருமான் நாரதரிடம் யோசனை கேட்கின்றார். நாரதரோ சிவபெருமானை நோக்கி, அகிலலோக நாயகனான தங்களால் முடியாதது எதுவும் இல்லை. விநாயகப் பெருமான் உங்களுடைய தலையைத்தானே கேட்கின்றார், கொடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார். உங்கள் தலையை போன்ற ஒரு அமைப்பை சிருஷ்டி செய்து அதை விநாயகர் திருப்பாதங்களில் கொடுத்து விடுங்கள் என்கின்றார். சிவபெருமான் தன்னுடைய தலை அமைப்பை போன்ற ஒரு தலையை சிருஷ்டிக்கின்றார். அதுதான் தேங்காய் ஆகும். சிவபெருமானுக்கு குடுமி உண்டு, தேங்காய்க்கும் குடுமி உண்டு.
சிவபெருமானுக்கு முக்கண்கள் உண்டு, தேங்காய்க்கும் முக்கண்கள் உண்டு. சிவபெருமானின் தலையில் கங்கை உண்டு, தேங்காய்க்குள்ளும் நீர் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட ஓர் அமைப்பை சிருஷ்டி செய்து சிவபெருமான் விநாயகப் பெருமானின் காலடியில் போடுகின்றார். அந்த தேங்காயானது பலவாறாக சிதறுகின்றது. தேங்காய் விடலை போடுவதன் தத்துவம் இதுதான். அதற்கு முன் தேங்காய் கிடையாது. தேங்காயானது முதலில் விநாயகருக்காகவே சிவபெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டதாகும். தேங்காய் விடலை போடுவது என்பது விநாயகருக்கு மட்டுமே உண்டு. நாளடைவில் எல்லா தெய்வங்களுக்கும் தேங்காய் விடலை போடப்படுகின்றது. தேங்காய் விடலை போடுவதே நாளடைவில் தேங்காய் உடைக்கும் பழக்கமாக மாறிவிட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. தேங்காய் விடலை போடும்போது அல்லது உடைக்கும் போதோ குடுமையை பீக்கக்கூடாது. குடுமையை வைத்து கொண்டுதான் விடலை போட வேண்டும் அல்லது உடைக்க வேண்டும். விடலை போடும்போது குறைந்தது 2 துண்டுகளுக்கு மேலாவது சேர வேண்டும். தேங்காய் விடலை போடுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்களை இறைவனிடம் பலியிட வேண்டும் என்பதன் ஒரு காரணமாகும். திருஞான சம்பந்த பெருமான் அவர்கள் விநாயகரை ஆவாகனம் செய்வது மிக மிக எளிது என்கின்றார். பிடித்தாலே பிள்ளையாராக மாறிவிடுகின்றார் என்கின்றார். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிவொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பிள்ளையாருக்கு குழந்தைகள் என்றாலே மிகவும் பிடிக்கும். அவர் குழந்தைத்தனம் உடையவர். அதனாலே தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடிய பலகாரங்கள் அவருக்கு வைத்து நெய்வேத்தியம் செய்யப்படுகின்றது. கொழுக்கட்டை என்றாலே பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிக்கும். அப்பம், பொரி, அவல், பழங்கள் இவை எல்லாமே பிள்ளைகளுக்கு பிடிக்கும். அருகம்புல் யானைக்கு பிரியமானது. யானை முகத்தை கொண்டதால் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாற்றப்படுகின்றது. இதற்கு இன்னொரு காரணமும் புனைவது உண்டு. அருகம்புல் சிறியதாக இருந்தாலும் அதற்கு உயிர் காக்கும் சக்தி உண்டு. இதனாலே தான் பெரியோர்கள் நோய் தீருகின்ற நேரம் வரும்போது அருகம்புல்லால் கூட தீரும் என்று சொல்வார்கள். அதாவது விநாயகப் பெருமான் உயரத்தில் குள்ளமானவராக இருப்பினும் உயிர்களை காக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியது அல்லவா? விநாயகப் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பலகாரங்களை முதலில் குழந்தைகளுக்குத்தான் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் சாப்பிடுவதைக் கண்டு மகிழ்பவர் விநாயகப் பெருமான். அதுபோல் தேங்காய் விடலை போடும்போதும் குழந்தைகள்தான் போட்டி போட்டுக்கொண்டு தேங்காய் துண்டுகளை பொறுக்கி எடுக்க வேண்டும். இதை கண்டு ரசிப்பவர் விநாயகப் பெருமான். பிள்ளைகளிடம் அதிக பிரியம் கொண்டதால் அவர் பிள்ளையார் என அழைக்கப்படுகின்றார். ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் அதிகம் நடமாடக்கூடிய பகுதியில்தான் அவருக்கு சிலை வைக்கும் வழக்கம் இருந்துள்ளது. குழந்தைகளோடு குழந்தையாக இருக்க விரும்புவர் விநாயகப் பெருமான். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீரும். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீரும் என்கின்றார் திருமூலர். கணபதி என்ற நாமத்தை கேட்டதுமே நம்மை அணுகும் வினைகள் கூட பயந்து ஓடும். கணபதி என்று கூறும்போது காலன் கூட நம்மை கண்டு தொழுது நிற்பான். கணபதி என்று கூறும்போது நம்முடைய பாவ வினைகள் யாவும் அற்றுப்போகும். கணபதி என்று கூற கவலைகள் தீரும்.
பரிபூரண கடாட்சத்தை கிடைக்கச் செய்பவர் மகா கணபதி ஆவார். மங்களத்தை அருள்பவர் மங்கள விநாயகர் ஆவார். ரணம் நிவர்த்தியாகச் செய்பவர், அதாவது நோய்களை போக்கச் செய்பவர் ரணஹரண கணபதி ஆவார். ஐஸ்வர்ய அபிவிருத்தியை தருபவர் லட்சுமி கணபதி ஆவார். அதிர்ஷ்ட லாபத்தை தருபவர் வக்ரதுண்ட கணபதி ஆவார். தன பிராப்தியை தருபவர் நிதி கணபதி ஆவார். அனைத்து காரியங்களிலும் ஜெயம் உண்டாகச் செய்பவர் சக்தி கணபதி ஆவார். வெற்றி கிடைக்கச் செய்பவர் சர்வ சக்தி கணபதி ஆவார். வியாதியை நிவர்த்தி செய்து சந்தோஷத்தை அருள்பவர் குஷி கணபதி ஆவார். புத்திர பிராப்தியை தருபவர் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மி கணபதி ஆவார். சொர்ண லாபத்தை தருபவர், அதாவது பொன் பொருளை தருபவர் ஸ்ரீ சொர்ண கணபதி ஆவார். மன நிம்மதியை தருபவர் ஹேரம்ப கணபதி ஆவார். காரிய ஜெயம் ஏற்படச் செய்பவர் விஜய கணபதி ஆவார். வீரமும் தைரியமும் அளிப்பவர் வீர கணபதி ஆவார். சங்கடங்களை நிவர்த்தியாக்கச் செய்பவர் சங்கடகர கணபதி ஆவார். ராஜயோகம் கிடைக்கச் செய்பவர் விக்னராஜ கணபதி ஆவார். துக்க நிவாரணம் அளிப்பவர் துர்கா கணபதி ஆவார். கலைகளில் தேர்ச்சி பெற செய்பவர் நிருத்த கணபதி ஆவார். சர்வ காரிய ஜெயம் உண்டாகச் செய்பவர் சித்தி விநாயகர் ஆவார். ஆபத்துகளிலிருந்து நிவர்த்தி தருபவர் ஆபத் சகாய கணபதி ஆவார். கற்பக விருட்சம் போல் குளம் தழைக்கச் செய்பவர் கற்பக விநாயகர் ஆவார். காமதேனுவும் கற்பக விருட்சமும் தேவர்களின் அரும்பெரும் சொத்துக்கள் ஆகும். கேட்டாலே கொடுப்பது காமதேனு ஆகும். கேட்காமலே கொடுப்பது கற்பகம் ஆகும். அதாவது நாம் போய் நின்றதுமே நம்முடைய குறைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நிவாரணம் அளிப்பவர் கற்பக விநாயகர் ஆவார். கற்பக விநாயகர் முன் நின்று கொண்டு நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கே நம்முடைய குறைகள் என்ன என்பது தெரியும். குல விருத்திக்கும் கற்பக விநாயகரே காரணமாக விளங்குகின்றார். விநாயகரை வணங்கக்கூடிய முறையில் சற்று வினோதமாகவே இருக்கும். அதாவது விநாயகரை வணங்கும்போது நாம் நமது தலையில் குட்டிக்கொள்கின்றோம், தோப்புக்கரணம் போடுகின்றோம். தலையில் குட்டிக்கொள்ளும் வழக்கத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தவர் அகத்திய மாமுனிவரே ஆவார். சிவ பார்வதி திருமணத்தின் போது வடபகுதி உயரவை பூமியை சமப்படுத்துவதற்காக அகத்திய மாமுனிவர் வடக்கிலிருந்து தெற்கே வருகின்றார். அவர் வரும் வேளையில் கங்கையானவள் அருளி மறித்து நிற்பதை காண்கின்றார். கோபம் கண்ட அகத்திய மாமுனிவர் உடனே கங்கையை தனது கமண்டலத்தில் அடைத்து தெற்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார். இவ்வாறு நடந்து வரும் வேளையில் சற்று களைப்புறும் பொருட்டு கமண்டலத்தை ஓரிடத்தில் வைத்துவிட்டு அருகில் உள்ள நதியில் நீராடச் செல்கின்றார். தற்செயலாக அவ்விடத்தில் ஒரு சிறுவன் தோன்றவே அந்த சிறுவனிடம் கமண்டலத்தை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு செல்கின்றார். அவ்விடத்தில் ஒரு காகம் தோன்றி அந்த கமண்டலத்தை சாய்த்து விடவே அக்கமண்டலத்தில் உள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இது கண்ட அகத்திய மாமுனிவர் அச்சிறுவனின் தலையில் குட்ட அவனை நோக்கி ஓடுகின்றார். அகத்திய மாமுனிவரை ஓட வைத்த அந்த சிறுவன் விநாயகப் பெருமான் ஆவார். அகத்திய முனிவர் தன் கையை தூக்கி அச்சிறுவனின் தலையில் குட்டும் வேளையில் விநாயகப் பெருமான் காட்சி தருகின்றார். விநாயகப் பெருமானையே குட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதே என்று எண்ணி அகத்தியர் தமது தலையிலேயே குட்டிக் கொள்கின்றார். மன்னிப்பு கேட்கும் பொருட்டு தோப்புக்கரணமும் போடுகின்றார். இதனாலேயே விநாயகப் பெருமான் முன் நிற்கும் போது நமது தலையில் குட்டிக் கொள்கின்றோம், தோப்புக்கரணம் போடுகின்றோம். காகமாக தோன்றியவரும் விநாயகப் பெருமான் ஆவார். காக்கை விரித்து கமண்டலம் ஆடி நீர் ஓடியதால் அது காவிரி எனப்படுகின்றது. இவ்வாறாகத்தான் காவிரி ஆறு உண்டாகியதாக சொல்லப்படுகின்றது. நாம் நமது தலையில் குட்டிக்கொள்ளும் போது நம்முடைய வலது கை இடப்புறத்தில் வர வேண்டும், இடது கை வலப்புறம் வர வேண்டும். மகாபாரத கதை வேத வியாச சொல்ல விநாயக பெருமானே தனது வலது தந்தத்தை உடைத்து தந்தத்தால் எழுதியதாக சொல்லப்படுகின்றது. விநாயகப் பெருமானுக்கு சித்தி புத்தி என இரு மனைவிகள் உண்டு. அதனால் இவர் கல்யாண மணவாளன் என அழைக்கப்படுகின்றார்.
இவர்கள் இருவரும் சரஸ்வதி தேவியின் புதல்விகள் ஆவர். சித்தியும் புத்தியும் விநாயகப் பெருமானிடம் இருக்கக்கூடிய இரு பெரும் சக்திகள் ஆகும். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அரண்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். சிவார்ப்பணம்.